அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி டேப்பில் சென்ட்ரல் இருக்கிற ஸ்பெண்டில் நீங்கள் கழட்டி சுத்தம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா ஃப்ளோவாக ஸ்பீடாக வரும். அதை எப்படி பண்ணணும் என்பதை தான் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஸ்பெண்டில் வந்து உடஞ்சிடுச்சு. இதை மாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இதையும் கழட்டி எப்படி மாற்றலாம் என்பதும் பார்க்க போகிறோம். அதே போல் நீங்கள் புது ஸ்பெண்டில் மாற்றுறது இருந்தாலும் இது போல் நீங்கள் கழட்டி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்ட்ரலில் இருக்கிற ஸ்பெண்டில் வந்து நீங்கள் கழட்டி எடுக்கிறப்போ அந்த மேலே இருக்கிற ஹெட்டை கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக் நட் இருக்கும், அதை கழட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், அந்த ஸ்பெண்டில் மட்டும் நீங்கள் ஒரு டெஸ்ட் விட்டு இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு லைட்டாக நீக்கினீங்கன்னா அது வந்து நான் ஆகிடும், வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் அதை கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் அதே போல் கொடுத்து நீங்கள் வாங்கி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இது போல் தான் இருக்கும் அந்த சென்டர் ஸ்பெண்டில். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அதே போல் புதுசு கொடுத்துருவாங்க. இந்த ஹெட்டு வந்து உடஞ்சதுனால உங்களுக்கு எப்படி கழட்டணுன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்ல இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹெட்டில் வந்து அலைன் கீ போட்டு நீங்கள் வந்து கழட்டணும். இந்த அலைன் கீ போட்டு நீங்கள் கழட்டினீங்கன்னா அதில் இருக்கிற வந்து அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டிடும். கழட்டினதுக்கப்புறம் அந்த ஹெட்டுடைய அந்த மேல் உடஞ்சிதில்ல, அதை எடுத்துடணும். சப்போஸ் இது உடையாமல் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கழட்டி எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்பெண்டில் இந்த ஜாயிண்ட் இருந்திருக்கும். இது உடஞ்சதுனால உங்களுக்கு தனியாக தெரியுது. இது எடுத்துகிட்டு முக்கியமாக இதில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த பிவிசி புஷ்ஷை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எதனா புது ஸ்பெண்டில் வந்து அது வராது. இது வந்து கழட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கழட்டி எடுத்துகிட்டு பாருங்கள். இது போல் நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவையும் நீங்கள் வச்சுங்க. இந்த புது ஸ்பெண்டில் வந்து அந்த பிவிசி வந்து வராது. இது பாருங்கள், இது மாதிரி தான் வரும் புதுசு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பழசை வந்து கழட்டி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து ஸ்பெண்டில் வந்து நீங்கள் பார்த்து போடணும். மேலே டாப் கொடுத்துருப்பாங்க, ஒரு அம்புக்குறி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது போல் நீங்கள் வந்து பார்த்து போடணும். இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இந்த சென்டர் ஸ்பெண்டில் போட்டிங்கன்னா போட முடியாது. கரெக்டாக நீங்கள் பார்த்து இது போல் அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டாப்பை பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படி வச்சுட்டு செக் நட்டு போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஸ்பெண்டில் வந்து இது வந்து டைட் பண்ண வேண்டியதில்லை. சைடு ஸ்பெண்டில் தான் நீங்கள் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் ஸ்பெண்டில் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் ஸ்பெண்டில் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த செக் நட்டு போட்டு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அலைன் கீ இதே போல் ஒரு அட்ஜஸ்டபிள் இருந்தால் போதும், ஸ்பெண்டில் மாற்றிடலாம். அதே போல் நீங்கள் சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாகும். சென்டர் ஸ்பெண்டில் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்தம் பண்ணிங்க. ஸ்பெண்டில் வந்து இது மேலே அலைன் கீ போட்டு கழட்டி ஹெட்டை கழட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செக் நட்டை கழட்டி ஸ்பெண்டில் வெளியே எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியுடைய ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா வரும். அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து டேப்பில் தான் தண்ணி வந்து ஸ்லோவாக வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் சுத்தம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஸ்பீடாக வரும். இங்கே பாருங்கள், அதே போல் அந்த பிவிசி கழட்டின பாருங்கள், அதே போல் வந்து ஸ்பெண்டில் வந்து மாட்டியாச்சு. மாட்டி ஸ்பெண்டிலேயே உங்களுக்கு வந்து டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், ஹெட்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிவிசி அந்த புஷ்ஷு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹெட்டு வந்து கரெக்டாக உட்காரும். இந்த ஹெட்டு நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க. ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் திருப்பி வச்சுட்டு கரெக்டாக டைட் பண்ணிங்க. அலைன் கீ போட்டு டைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து ஹாஃபு, ரைட்டில் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள்.